அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல டப்பிள்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டபிள்ஸ்லாம் என்ன, லிஸ்ட்டுக்கும் டபிள்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி லூப் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி சில மெத்தட்ஸை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டபிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல லிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் ரிவைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு சம் நம்பர்ஸை வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு மை நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படிங்கிற பொசிஷனில் 10 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ நான் மை நம்பர்ஸில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து திருப்பி மை நம்பர்ஸை என்ட்ரி பண்ணோம்னா ஸோ அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவில் அந்த 0 பொசிஷனில் 10ங்கிற வேல்யூவை நம்ம என்ன செஞ்சாச்சு, மாற்றியாச்சு. பட்டு இந்த டபிள்ஸ் அப்படிங்கிற மெத்தட் எப்படின்னா, மை நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு சரியா, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். அந்த கீபோர்டில் 9 அப்படிங்கிற நம்பருக்கு மேலே பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். 1 2 3 அதே சேம் தான், பட் என்னென்னா இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். சரியா, யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்னு. இதுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது, இது வந்து இந்த டபிள்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்கள் அதே சேம் தான் என்ன பண்ணுறோன்னா மை நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல அதே 0 அப்படின்னு போடுறேன், இந்த இடத்துல 20ன்னு போடுறேன். இப்போ உங்களால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் வந்து இது மெயின் டிஃபரன்ஸ். சரியா, இது வந்து என்னென்னா ஒரு இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இது என்ன செய்ய முடியாது, நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இதோடைய மெயின் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மெத்தடில் எப்படி இதை அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, சேம் மெத்தட் தான். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மை நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா, நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் மாதிரியே தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், உள்ளே இருக்கிற இந்த வேல்யூவை உங்களால் மாற்ற முடியாது. அதுதான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருடைய மெயின் பெனிஃபிட். ஓகேவா, அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது டூப்ளிகேட்டாக நீங்கள் ஏதாவது கொடுக்கனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா, எப்படின்னா 1 1 2 2 இந்த மாதிரி டூப்ளிகேட்டாகவும் நீங்கள் இதில் கொடுக்க முடியும். ஓகேவா, சரி, அதுக்கப்புறம் இதில் சில மெத்தட் இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாகவே என்ன செய்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள், அதுக்கப்புறம் கமா பனானா, சரியா, அதுக்கப்புறம் கமா அகெயின் ஆப்பிள், அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன் திருப்பி வந்து ஒரு மேங்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சம் டேரெக்டாகவே இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் இதுக்கு பேர் வந்து டபிள்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் தான். இல்லாட்டி என்ன பண்ணலான்னா இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா, ஸோ அது உங்களோட இஷ்டம். பட் இது தேவையில்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வேணால் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து அக்சஸ் பண்ணிக்கிடும். ஃப்ரூட்ஸ் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதில் என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஃப்ரூட்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து இப்போ பனானா அப்படின்னு கொடுத்து நினச்சிட நான் அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் பனானா அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இதை நான் காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போது வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் நீங்கள் இதில் டைப் பண்ணால் போதும். ஸோ இது வந்து கவுண்ட் அப்படிங்கிற மெத்தடு. ஸோ அதுக்கப்புறம்
ஸோ அடுத்து வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் மை டேட்டா அப்படிங்கிற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸும் கொடுத்துருக்குறேன், சம் ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்குறேன். சரியா? இப்போ இதை எப்படி நம்ம வந்து இதில் இந்த இண்டெக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மை டேட்டா அப்படின்னு போட்டுட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்னா, அந்த 1 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, 0ங்கிற பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதே மை டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ராஜா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ராஜா அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னு வரும். 0 1 2 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இதே ஏற்கனவே சொன்ன மாதிரி மை டேட்டா டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதே ராஜா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ராஜா வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டும். ஸோ இதுதான் வந்து இதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டபுள் அப்படிங்கிற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்தப்படக்கூடிய 2 முக்கியமான மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நியூ ஃபைல் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை காப்பி பண்ணி இதில் போட்டாச்சு. இப்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக நான் வந்து தனித்தனியாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க, அல்லது ஐ அப்படின்னு போட்டுட்டு இன் அப்படின்னு போட்டு மை டேட்டா. ஸோ மை டேட்டா அப்படிங்கிற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் என்ன செய்யும், முதல்ல இந்த ஒன் அப்படிங்கிற இதை எடுத்துக்கோ, அடுத்து இந்த 2 அப்படிங்கிறத எடுத்துக்கோ, அடுத்து ராஜா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், அடுத்த லைனில் என்ன செய்யணும், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, ப்ராக்கெட்குள்ளே ஐ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்து என்ன ஆகும் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், அடுத்தடுத்து ராஜான்னு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்க்குறதுக்கு ரன் மாடல் கொடுங்க, ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ வழக்கம் போல் இந்த சிம்பிள் கொடுக்கணும், கொடுத்துட்டு அகெயின் ரன். ஓகே, பார்த்தீங்களா எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன செக்கப் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து இஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இஃப் ஐ ஈக்குவல் டு ராஜா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வர வைக்கலாம். என்ன வைக்கலாம், ஃபவுண்ட் ராஜா அப்படின்னு சொல்லி வர வைக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்கள் ஃபவுண்ட் ராஜான்னு 2 டைம்ஸ் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, அதாவது முதல்ல மை டேட்டா அப்படிங்கிறதுல மொத்தத்தில் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு. சரியா? புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 1 அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த ஐயில் வந்து ஸ்டோர் ஆகும். முதல்ல இங்கே உள்ளே வரும், அந்த 1 அப்படிங்கிறத வச்சுட்டு 1 ஈக்குவல் டு ராஜாவான்னு பார்க்கும். ஸோ கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னச்சும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த மை டேட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு வரும், 2 எடுத்துகிட்டு வரும், ஐயில் 2 அப்ளை பண்ணும், 2 ஈக்குவல் டு ராஜாவான்னு பார்க்கும், இருக்காது. ஸோ திருப்பி அடுத்த மை டேட்டா அப்படிங்கிறத வந்து இந்த ராஜா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரும். ஸோ ராஜா அப்படிங்கிறத இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணும். இப்போது ஐ ஈக்குவல் டு ராஜாவான்னு பார்க்கும், ஆமாம் ராஜா தான் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிடும். திருப்பி அகெயின் மேலே போகும், குமார் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரும். ஸோ மேட்ச் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. திருப்பி அகெயின் ராஜான்னு வரும்போது மேட்ச் ஆகிறதுனால ஃபவுண்ட் ராஜா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து லூப் அப்படிங்கிற மெத்தட். அதுக்குள்ளே எப்படி கண்டிஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம செட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.